அந்த முருகப்பெருமானை நினைத்தால் மட்டுமே தான் இந்த கோவிலுக்கு வர முடியும். அப்படி அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோவில். பரபரப்பான ஒரு கிராமத்தில் ஒரு அமைதி நிறைந்த ஒரு கோவில். இப்படி ஒரு அழகு நிறைந்த முருகனை வேறெங்கும் பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அழகான முருகன் இங்கு அருள் பளிப்பார். இந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்? இந்த கோவிலுக்கு வந்தாலே இனம் புரியாத ஒரு அமைதி கிடைக்கும். அப்படிப்பட்ட முருகன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முருக பக்தராக இருந்தால் கந்தனுக்கு அரோகரா என்று கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்பதற்கு மருதமலை கோவிலை போன்று இருக்கும். ஆனால் உள்ளே பழனி முருகனை போல காட்சி தருகிறார். இங்கு வந்து வழிபட்டால் அந்த பழனி முருகனை வழிபட்டது போல மனதிற்கு அமைதியும் வலிமையும் கிடைக்கும். கோவில் கொடிமரம், கோவில் வளாகம் என அனைத்தும் அழகாக சுத்தமாக இருக்கும். இங்கு கோவில் வளாகத்தில் இருக்கும் சித்தர்கள் அனைவரும் முருகனை எண்ணி வழிபட்டவர்கள். இங்கு சென்றால் அவர்களின் ஆசியும் பெறலாம். இன்னும் முருகனை அருளை விரைவில் அடையலாம். திருமணம் நடைபெறாதவர்களுக்கு இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும். இந்த கோவிலிலும் முருகப்பெருமான் முன்னே அவர் சன்னிதானத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறுகிறது. எனவே நீங்களும் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த அழகிய முருகனின் அருளை பெறுங்கள். கோவில் அட்ரஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.